பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் என்ன டாபிக்னா அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் நாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது தான் மேக்ஸிமம் நாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் பேசிக்காக நாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a = 10. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுற இடத்துல, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா a = 10 அப்படிங்கும்போது 10ங்கிற வேல்யூ ஏல போய் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து பேசிக்கான அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ ஒரு வேல்யூவை கொண்டு போயிட்டு ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருக்குது. ஸோ அது வந்து நாட் ஓன்லி அசைன்மெண்ட், ஒரு வேல்யூவை மட்டும் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னும் சில ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸும் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நார்மலாக யூஸ் பண்ணுற ஈக்குவல் ஆப்ரேஷன். ஸோ ஈக்குவல் ஆப்ரேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம் வந்து இந்த ஈக்குவல் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் ஈக்குவல். இந்த சிம்பிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா ப்ளஸ் அடிஷன் சிம்பிள், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈக்குவல் சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு அடிஷன் ஆப்ரேஷனும் நடக்கும், அசைன்மெண்ட் ஆப்ரேஷனும் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் அண்ட் ஈக்குவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷனுங்கிற ஆப்ரேஷனும் நடக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈக்குவல் அந்த வேல்யூ அசைன் பண்ணுற அந்த விஷயமும் நடக்கும். அதே மாதிரியே மல்டிப்ளை அண்ட் ஈக்குவல். ஸோ மல்டிப்ளிகேஷனும் நடக்கும் அண்ட் அந்த வேல்யூ வந்து அசைன் ஆகும். அதே மாதிரியே தான் மீதி இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும், டிவைட் அண்ட் ஈக்குவல், ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் ஈக்குவல், மாடுலஸ் அண்ட் ஈக்குவல். ஸோ இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து a = 10 அப்படின்னு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஓகேங்களா, a = 10 இது வந்து சிம்பிளான ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஈக்குவலுக்கா, அப்போ a = 10 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி b = 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் a உடைய வேல்யூ, அதாவது ஏங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ a அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் என்னென்னு கிடைக்கும், 10 அப்படின்னு அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ண உடனே என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன், a அப்படிங்கிற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவல் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஈக்குவல் ஆப்ரேஷன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் ஈக்குவல். ஸோ அடிஷன் அண்ட் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ அடிஷன் ஆப்ரேஷனும் நடக்கும் அண்ட் ஈக்குவல் அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேஷனும் நடக்கும். இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், a + = b. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடிஷன் அண்ட் ஈக்குவல் இந்த ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், a + = b. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏல 10ன்னு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், பியில் 20 அப்படின்னு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது a + b கொடுத்தனா அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா a = a + b. ஸோ இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேங்களா, a = a + b. ஸோ அப்போ வந்து ஏல என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது, பியில் 20 அப்படின்னு வேல்யூ இருக்குது. அப்போ இப்போ நான் a பிரிண்ட் பண்ணனா என்ன நடக்கும், a = a + b, 10 + 20 நமக்கு 30 அப்படின்னு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 30 அப்படின்னு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு அடிஷன் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அடிஷன் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது சப்ட்ராக்ட் அண்ட் ஈக்குவல். ஸோ இப்போ சப்ட்ராக்ட் அண்ட் ஈக்குவல்னால் இந்த சிம்பிளை மாற்றிக்கலாம், a - b அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்கும், a = a - b. ஸோ ஏல வந்து 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், பியில் 20 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ ஏல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது a - b அப்படிங்கும்போது a = a - b. அப்போ 10 - 20 நமக்கு வந்து -10 அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, -10 அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்தது மல்டிப்ளை அண்ட் ஈக்குவல். ஸோ மல்டிப்ளை அண்ட் ஈக்குவல், ஸோ எல்லாத்துக்கும் கான்செப்ட் ஒன்று தான். ஓகேங்களா,
அப்போ என்ன நடக்கும், a ஈக்குவல் டு a மல்டிப்ளை b அப்படின்னு வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அப்போ 10 இன்ட்டு 20 நமக்கு வந்து 200 அப்படின்னு வந்து ஆன்சர் கிடைக்கும். இதை ரன் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து 200 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது வந்து மல்டிப்ளை அண்ட் ஈக்குவல். அடுத்தது டிவைட் அண்ட் ஈக்குவல் பார்க்க போகிறோம். ஸோ டிவைட் அண்ட் ஈக்குவலுக்கு வந்து ஸ்லாஷ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். a ஸ்லாஷ் ஈக்குவல் டு b. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கும்னா a ஈக்குவல் டு a ஸ்லாஷ் b அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கும். இப்போ 10 டிவைடட் பை 20 இதுதான் நடக்க போகுது. ஸோ 10 டிவைடட் பை 20 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை ரன் பண்ணி பார்ப்போம், கரெக்டான ஆன்சர் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 0.5 அப்படின்னு வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் ஈக்குவல் டு. ஸோ ஃப்ளோர் டிவிஷனுக்கு நம்ம வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் வந்து நமக்கு வந்து கோஎஷன்ட்டை மட்டும் கொடுக்கும், அதாவது 0 அப்படிங்கிற வேல்யூ மட்டுமே கொடுக்கும். ஓகேங்களா, a ஈக்குவல் டு a டபுள் ஸ்லாஷ் b. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்பொழுது 10 டபுள் ஸ்லாஷ் 20 இதுக்கு நமக்கு 0 அப்படின்னு வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து கோஎஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அடுத்தது நாம் மாடுலஸ் அண்ட் ஈக்குவல் பார்க்க போகிறோம். ஸோ மாடுலஸ் இன் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஸோ a ஈக்குவல் டு a மாடுலஸ் b. ஸோ இது வந்து நமக்கு ரிமைண்டர் ஆன்சராக கொடுக்கும். அப்போ 10 டிவைடட் பை 20 இப்படி போடும்பொழுது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னா 10 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஏன்னா வந்து நமக்கு வந்து என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷனில் நமக்கு 0 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன 10 தான் ரிமைண்டர். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அல்லது அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோடைய பேசிக்கான அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பண்ணோம். அதாவது ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளை ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு, இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூடவே அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனும் சேர்ந்து பார்த்தோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.